நம்ம லைஃப் எவ்ளோ வசதியானதா மாறிக்கிட்டு இருக்குன்னு கவனிச்சீங்களா? நம்ம மொபைல் ஃபோன், இன்டர்நெட், ஏஐ எல்லாமே வந்துட்டு நம்ம லைஃப ரொம்ப ஈஸி ஆக்கி கொடுக்குது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா, டக்குனு நமக்கு கிடைக்குது. இவ்ளோ விஷயம் நம்மள சுத்தி மாறிக்கிட்டே இருந்தாலும், நம்ம மனசு மட்டும் அமைதியே இல்லாம இருக்கு. ஒரு சிலர் எப்பவும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக கவலைப்பட்டு மாசக்கணக்கா தூங்காம இருப்பாங்க. சரியா சாப்பிட முடியாம இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கவலைப்படுறதே ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஒரு பிரச்சனைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அது சரியானதுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனைய யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கும் நம்ம மனசுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன ஃபைட் தான் இந்த கவல. உங்களுக்கு எவ்ளோ டேலண்ட் இருந்தாலும், எவ்ளோ ஸ்கில்ஸ் இருந்தாலும், நீங்க எவ்ளோ ப்ரொடக்டிவா இருந்தாலும், உங்களோட ஹெல்த் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா டவுன் ஆக்கக்கூடியது இந்த வலி இல்லன்னா கவலன்னு தான் சொல்லலாம். இந்த வலீஸ்க்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு விஷயத்த பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதுலருந்து வெளில வரதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, அக்செப்ட் த வொர்ஸ்ட் திங். அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது உங்கள ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வைக்குதுன்னா, அதோட வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல என்ன நடந்துரும்? இருக்கறதுலயே மோசமா என்ன நடந்துருமோ, அத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டு, அது நடந்தாலும் பரவால்ல. அதுக்கு மேல என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் உங்க மைண்ட் இத அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, வேற எதாலயும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு யங் பிசினஸ் மேனுக்கு ஒரு டைம் வந்துட்டு அவரோட பிசினஸ்ல பயங்கரமா லாஸ் ஆயிடுச்சு. அவரோட வீடு கடன்ல இருக்கு. பிசினஸ்க்காக சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு. எல்லாமே வந்துட்டு டவுன் ஆகும்போது எப்படி ரீபே பண்றதுன்னும் தெரியல. பேங்க்காரங்க வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நைட்லாம் அவருக்கு தூக்கமே இல்ல. ஒழுங்கா சாப்பிட முடியல. மனசுல நிம்மதியே இல்லாம இருக்காரு. தொடர்ந்து கவலைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவரால சரியான தீர்வ கூட யோசிக்க முடியல. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பிரச்சனையில இருக்கறதுலயே மோசமா என்ன நடந்துற போகுது? எனக்கு ஃபுல்லா லாஸ் ஆகும். பிசினஸ் என் கைய விட்டு போகும். இந்த வீடே கூட என் கைய விட்டு போகும். ஆனா நான் உயிரோட தானே இருக்கேன். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அப்டின்ட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்தது. அவர் மனசு கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான சொல்யூஷன்ஸ யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்டி யோசிக்கிறதுனால உங்க பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஆனா இப்படி யோசிக்கிறதுனால, அந்த பிரச்சனைய விட்டு வெளில வந்து, உங்க மனசு கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம், உங்களால இன்னும் நல்ல பெட்டர் சொல்யூஷன்ஸ யோசிக்க முடியும். எப்பவுமே பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது உங்கள யோசிக்கவும் விடாது. சொல்யூஷன்ஸும் கிடைக்காது. இருக்கத்திலேயே வொர்ஸ்ட் எதுவோ, அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையால உங்கள அஃபெக்ட் பண்ணவே முடியாது. அப்போ நீங்க அந்த பிரச்சனைய விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நம்மள்ல பலருக்கும், "நான் கவலையில இருக்கேன், நான் டென்ஷனா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதுக்காக கவலையா இருக்கீங்கன்னு கேட்டா, அவங்களுக்கே கிளியரா ஒரு ஆன்சர் தெரியாது. நான் அத யோசிக்கிறேன், இது யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர, கிளியரா நான் இந்த பிரச்சனைய யோசிச்சு தான் கவலையா இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இது நமக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. சோ, அதுலருந்து நீங்க வெளில வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். இருந்தாலும் அது எழுதும்போது உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ல இருந்து ஒரு கிளாரிட்டிக்கு போவீங்க. இதான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு உங்களால டிஃபைன் பண்ண முடிஞ்சதுனாவே, உங்க மனசுல இருக்கிற பாரத்த நீங்க இறக்கி வச்ச மாதிரி. இப்போ உங்களோட பிரெயினால அமைதியா யோசிக்க முடியும். பிரச்சனைகள கிளியரா எழுதுங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ ஜெனரலா எழுதாம, அதோட ரூட் காஸ் என்னவா இருந்தது? எதனால நீங்க அத யோசிச்சு பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? அத எழுதுனீங்கனாவே, உங்களால அதுக்கான சரியான சொல்யூஷன ஈஸியா யோசிக்க முடியும். அதாவது உங்க மைண்ட் கிட்ட உங்களோட ப்ராப்ளம நீங்க கரெக்ட்டா டிஃபைன் பண்ணீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன உங்க மைண்ட் உங்களுக்கு கரெக்ட்டா டிஃபைன் பண்ணி குடுக்கும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அக்செப்ட் த வொர்ஸ்ட். இருக்கறதுலயே மோசமா என்ன நடந்துருமோ, அத நீங்களே யோசிச்சு அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாவே, உங்களுக்குள்ள இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுரும். அப்போ, எனக்கு இது நடந்துறக்கூடாது, எனக்கு இது நடந்துறக்கூடாது அப்படின்னு உங்க மனசு யோசிச்சு பயப்படாம, எது நடந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்க மென்டல் பிரஷர் கம்மியாகும். அந்த இடத்துல தான் உண்மையான பீஸ் கிடைக்கும். உங்களால நிம்மதியா யோசிக்க முடியும். இப்ப இதெல்லாம் யோசிச்சா மட்டும் என் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னா, கண்டிப்பா தீராது. இப்போ உங்களோட பயம் போயிடுச்சு. உங்க மைண்ட் கொஞ்சம் கிளியரா திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுச்சு. இப்போ அந்த வொர்ஸ்ட் என்னவோ, அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கிளியரா பொறுமையா உட்கார்ந்து யோசிங்க. இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா, நான் அத எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இது நடக்காம என்னால எப்படி பிரிவென்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறத உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க.
கவலைக்கு சிறந்த மருந்தே வந்துட்டு ஆக்ஷன் தான். ஸோ, உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம, அடுத்து என்ன ஆக்ஷன் தேவையோ அத எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அத யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது தீராது. ஸோ, அடுத்து அதுலருந்து எப்படி வெளில வர்றது? நம்ம கையில இருக்கிற பணத்த எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, யோசிச்சு அதுக்கான தகுந்த ஆக்ஷனையும் எடுக்க ஆரம்பிங்க. அடுத்து நான் சொல்லப்போற விஷயத்த கவனமா கேளுங்க. எப்பவுமே நம்ம எத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம்னா, ஒண்ணு நேத்து நடந்த பிரச்சனைய பத்தியோ, இல்ல நாளைக்கு வரப்போற பிரச்சனைய பத்தியோ தான் நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது, இன்னைக்குத்த லைஃப உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள சுத்தியே ஒரு ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் செவர கட்டிக்கோங்க. உங்கள ஒரு டைட்டான கம்பார்ட்மென்ட்குள்ள போட்டு நீங்களே அடைச்சு வச்சுக்கோங்க. அதுல பாஸ்ட்டோட டோரையும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபியூச்சரோட டோரையும் ஓப்பன் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ, அத மட்டும் கடிவாளம் கட்டுன குதிரை மாதிரி ஸ்ட்ரெய்ட்டா பாருங்க. அப்பதான் உங்களால பிரசன்ட் மொமெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட முடியும். நான் இன்னும் 1 மாசத்துக்கு கவலைப்படக்கூடாது. நான் லைஃப் லாங் கவலையே இல்லாம ஹேப்பியா இருக்கணும் அப்டின்லாம் யோசிக்காம, ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு ஃபுல் டே கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு நான் ஃபுல் டே ஹேப்பியா இருக்க போறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாளைக்கு நான் யோசிச்சுக்கிறேன். அப்டின்னு உங்க மைண்டுக்கு நீங்களே ஒரு கமாண்ட் குடுங்க. இன்னைக்கு ஃபுல் டே பாருங்க. அந்த கமாண்ட உங்க பிரெயின் ஃபாலோ பண்ணுதா அப்டின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் ஃபுல் டே கிடைச்சதுனாவே, அந்த நாள்ல உங்களால கிளியரா யோசிக்க முடியும். என்ன பிரச்சனை அப்டிங்கிறத உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம எத பத்தி அதிகமா வந்துட்டு கவலைப்படுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள பத்தி தான். ஐயோ! என்கிட்ட அது இல்லையே! ஐயோ! என்கிட்ட இது இல்லையே! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கமே தவிர, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள், நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ நம்ம கிராண்டடா எடுத்துக்கிறோம். அதுக்காக இப்ப கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்றவங்களே வந்துட்டு நெறைய பேரு, "எனக்கு இத குடுத்ததுக்கு நன்றி. எனக்கு இவ்ளோ அழகான லைஃப குடுத்ததுக்கு நன்றி. நான் உயிரோட இருக்கிறதுக்கு நன்றி." அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள கார் வாங்கணும். அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும். எனக்கு இவ்ளோ பணம் வேணும். நமக்கு என்ன தேவையோ அதத்தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோமே தவிர, என்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி அப்படின்னுமே யோசிச்சது கிடையாது. கவலைக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, நன்றியுணர்ச்சியோடு இருக்கிறது. யாராவது உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்கனாலும் மனசார அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, கடவுளுக்கோ, இல்ல இந்த பிரபஞ்சத்துக்கோ வந்துட்டு உங்களுக்கு லைஃப்ல கிடைச்ச விஷயங்களுக்காக மனசார நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி உணர்ச்சி கண்டிப்பா உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ கிரியேட் பண்ணும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களோட கவலைகள நியூட்ரலைஸ் பண்ணிடும். லாஸ்ட்டா சொல்லப் போறது உங்க கவலைகளுக்கான ஈஸியான சொல்யூஷன். உங்க மைண்டையும், பாடியையும் பிஸியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. வாக்கிங் போங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஒரு புக் படிங்க, இல்ல எழுதுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம். எப்பவுமே உங்க மனசு எம்ப்டியா இருக்கும்போது, அதுக்குள்ள ஈஸியா நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்க மைண்ட ஆக்குபைடா வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள்ல. ஸோ இருக்கிற இந்த ஒரு சின்ன லைஃபையும் எத பத்தியாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து அந்த லைஃப ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடாம, இன்னையில இருந்து உங்க லைஃப் அப்படிங்கிற புக்ல இந்த கவலை அப்படிங்கிற பேஜ ஃபுல்லா கிழிச்சு தூக்கி போட்டுட்டு, நிம்மதி, நன்றி உணர்ச்சி இந்த மாதிரியான அழகான பக்கங்களால ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.